ஐயிரு புராணநூல் அமலர் கோதியின் செய்யபன் மறைகளுன் தெரிந்து மாயையான் மெய்யறு சூழ்ப்புகள் வியாத நீட்டிய கையடு நந்திதன் கழல்கள் போற்றுவாம். வியாசமுனிவர் சிவபிரான் அருளால் பூமியில் தோன்றி உலகம் உய்யும் பொருட்டு ஈசன் புகழாகிய சிவபுராணங்கள் 10ஐயும் ஈசன் அருள் பெருகும் பொருட்டு ஓதினார். அவற்றோடு செம்மையான வேதங்கள் ஆகமங்கள் பலவற்றையும் உணர்ந்து தெரிந்தார். அவ்வண்ணமாகி தெளிவுற்றிருந்து சிவனே பரம் பொருள் என உணர்ந்தும் விஷ்ணு பெருமானுக்கு 4 புராணமும் பிரம தேவருக்கு 2 அக்கினிக்கு 1 சூரிய கடவுக்கு 1 வேறு 8ஐயும் ஓதினார். இந்நிலையில் சிலமுனிவர் வியாசமுனிவரை அடைந்து எல்லாவற்றையும் ஓதினீர் பரம்பொருள் யாரென கேட்டார்கள். அப்போது வியாசமுனிவர் மாயை அவரையும் சேர்ந்து மயங்கி காசியில் சென்று தன் 2 கைகளையும் நீட்டி விஷ்ணுவே பரம்பொருள் எனச் சபதம் செய்தார். அவ்வாறாக அகந்தை மேலீட்டினால் நீட்டியகையோடும் நின்ற வியாசரை கண்ணூற்று நந்தியம்பெருமான் வியாசனே சிவபிரான் அருளால் தோன்றி அருளால் உணர்ந்து அருளால் வாழ்ந்து வந்த நீ அகந்தை மேலீட்டால் விஷ்ணுவே பரமென பெரியோர்முன் கை நீட்டினாய் நீட்டியகை மடக்காமல் போகக் கடவது என கூறியருளி அவர் கைகளை வழங்காதவாறு செய்தார். அவ்வாறாகிய நந்தி எம்பெருமானின் திருவடிகளை உச்சிமேற் போற்றுவாம்.